وأيوب إذ نادى ربه أني مسني الضر وأنت. அஸ்ஸலாமு அலைக்கும். பலரும் பல விதங்களில் மரணிப்பதை நாம் பார்க்கிறோம். தொழுகையில் மரிப்பவர்கள், விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கும் போது மரிப்பவர்கள், அறிவு கூட்டத்தில் மரணமடையும் பாக்கியவான்கள், திரையரங்கில் மரணமடையும் துரதிர்ஷ்டவசமானவர்கள், இப்படி பல மரணங்கள் நம் உலகில் தினமும் நடந்து கொண்டிருக்கின்றன. கொரோனாவின் விளைவாக நம் உலகில் ஆயிரக்கணக்கானோர் தினமும் மரணமடைந்த நிலை இருந்தது. அல்லாஹ் எல்லா தொற்று நோய்களிலிருந்தும் நம்மை அனைவரையும் காப்பாற்றுவானாக. ஆனால் முஸ்லிம்கள் மிகவும் விரும்பும் ஒரு மரணத்தை பற்றி சொல்கிறேன். நீங்கள் அனைவரும் அறிந்தபடி மிகச் சிறந்தவர்கள் குர்ஆனை படிப்பவர்களும் பயிற்றுவிப்பவர்களும் என்பது நபிகளின் வாக்கு. அந்த பயிற்சியை 60 ஆண்டுகளாக செய்து வந்த ஷேக் அலி என்ற பண்டிதர் கொரோனாவால் மரணமடைந்த போது குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார். எத்தகைய பாக்கியவான மனிதர் இவர்! இப்படியொரு மரணத்தை எந்த விசுவாசியும் விரும்புவார். பாருங்கள், நம்மையெல்லாம் அல்லாஹ் இப்படியொரு மரணத்தை அருள்வானாக. ஆமீன். فاستجبنا له وكشفنا ما به من ضر وآتيناه أهله ومثلهم معهم رحمة من عندنا وذكرى للعابدين وإسماعيل وإدريس وذا الكفل كل من الصابرين وأدخلناهم في رحمتنا إنهم من الصالحين وذنون إذ ذهب مغاضبا فظن أن لم نقدر عليه فنادى في الظلمات أن لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين فاستجبنا له ونجيناه من الغم وكذلك ننجي المؤمنين وزكريا إذ نادى ربه رب لا تذرني فردا وأنت خير الوارثين فاستجبنا له ووهبنا له يحيى وأصلحنا له زوجه إنهم كانوا يسارعون في الخيرات ويدعوننا رغبا ورهبا وكانوا لنا خاشعين والتي أحسنت فرجها فنفخنا فيها من روحنا وجعلناها وابنها آية للعالمين. صدق الله العظيم.